அழகு கலைனாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறையாகும். அப்படிப்பட்ட அழகு கலை பயிற்சியை சிறப்பாக அளிக்கக்கூடிய நிறுவனம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜனனியால் நடத்தப்படக்கூடிய ஜனனி மேக்கப் ஸ்டுடியோ மற்றும் அகாடமி தாங்க. இந்த மேக்கப் ஸ்டுடியோவோட ஃபீச்சர்ஸு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அகாடமியோட சிறப்பை பற்றி இதனுடைய நிறுவனர் ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஹாய், என் பேர் ஜனனி, மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போது நம்ம இங்கே ஜனனி மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி அங்கே தான் இருக்கோம். இந்த கரியரில் நான் ஒரு 3.5 years தான் இருக்கேன். எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு மெஹந்தி போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ போட்டுட்ருந்தேன். அண்ட் ஐடியில் ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய டீம்மேட் பேர் லக்ஷ்மி, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன். ப்ரைடல் ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்கக்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் சர்டிஃபிகேஷன் நிறையா பண்ணேன். 3.5 years இப்போது பண்ணிகிட்ருக்கேன். சைமல்டேனியஸாக ஒரு 1 year ரெண்டும் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தேன். ஐடி ப்ரொஃபஷன் அண்ட் ஃப்ரீலான்சிங்காக ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் ரெண்டும் சேர்த்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஐடி ஜாபை குவிட் பண்ணியாச்சு. இப்போது ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீலான்சிங்காக ப்ரைடல் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கிளாஸ் எடுப்பீங்களா, உங்கள் மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய மேக்கப் எப்போவுமே கொஞ்சம் சட்டிலாக நேச்சுரலாக இருக்கும். ஃபேஸையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் இன்னுமே ப்ரொஃபஷ்னலாக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் கோர்ஸ். இது ஒரு 15 days கோர்ஸ். இதில் வந்து எல்லாமே மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங் எல்லாமே கவர் ஆகிடும். அண்ட் ஒரு ப்ரைடை போய் அட்டன் பண்ணிட்டு வர அளவுக்கு எல்லா நாலேஜுமே கொடுத்துருவோம். ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே வந்துடும். அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது இந்த ஃபீல்டில் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அது இல்லாமல் போர்ட்ஃபோலியோ டே அப்படின்னு லாஸ்ட் டே நான் என்கிட்ட கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து அவங்க மாடலுக்கு போட்டு காமிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நடந்து அவங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு 15 days கோர்ஸ். அது இல்லாமல் அவங்க முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுறது அண்ட் லைவ் டெமோவாக நான் ஒரு ப்ரைடல் ஈவெண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போவேன். கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அவங்க ப்ரைடல் போய் அட்டன் பண்ணிட்டு வர. என் பேர் வர்ஷா. நான் ஜனனி மேமோட இன்ஸ்டா பேஜ் பார்த்து அவங்களோட ஒர்க் பிடிச்சதுனால அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். மேக்கப் கோர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நிறையா கொடுத்தாங்க. புது டெக்னிக்ஸ் நிறையா கற்று தந்தாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இவங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணது. மேக்கப் இன்ட்ரெஸ்ட்னால இது ரொம்ப ஃபன்னாக போச்சு இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் செல்ஃப் க்ரூமிங்க்கு எங்களுக்கே வந்து ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணி எங்களோட ஒரு செல்ஃப் க்ரூமிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணாங்க. லைவ் ஹேண்ட்லிங் டெமோக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்களோட பிரைட்ஸ் பார்க்க. எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது கூட. அப்புறம் நிறையா 4-5 ஃபோட்டோ ஷூட்ஸ் அவங்களே மாடல் கூட்டிகிட்டு வந்து 4-5 லுக் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
இப்போது தனியாக வெளியில் போய் நாங்கள் ஒரு பிரைட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு கோர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 15 days கோர்ஸில் நிறையா லுக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். லைக் முகூர்த்தம் லுக், ரிசப்ஷன் லுக், கிறிஸ்டியன் பிரைட், முஸ்லீம் பிரைட், நார்த் இந்தியன் பிரைட், அந்த மாதிரி நிறையா லுக் கவர் ஆகும். ஹேர் ஸ்டைலுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 15 to 20 ஹேர் ஸ்டைல்ஸ் கவர் ஆகிடும். டால் ஹெட் வச்சியோ இல்லை வந்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்தாலுமே எப்படி ஹேரை ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டுவேன். அண்ட் சாரீ ட்ரேப்பிங்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், முகூர்த்தம்க்கு நார்மல் சாரீ ட்ரேப்பிங் இல்லாமல் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ ட்ரேப்பிங் ஸ்டைல்ஸும் சொல்லிக் கொடுப்பேன். இங்கே என்கிட்ட ப்ரைடல் பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ ப்ரைடல் சர்வீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஃபேஸ், ஸ்கின் டைப் அதெல்லாம் பொறுத்து எவ்வளோ வாட்டி ஃபேஷியல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இதுவும் இன்க்ளூட் ஆகுது. அது இல்லாமல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைடுக்குன்னு மட்டும் இல்லாமல் பிரைட்ஸ் மெய்ட் அண்ட் அவங்க அம்மாவுக்கு அண்ட் இப்போல்லாம் மேரேஜே வந்து ஒரு 7 days வரைக்கும் நடக்குது. அந்த 7 daysல என்னென்ன மாதிரியான லுக்கை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஃபேஸ் டைப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மேக்கப் பண்ணலாம், எப்படி லுக் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் வரைக்கும் பேக்கேஜஸ் இருக்குது. பேக்கேஜஸில் மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங், அது இல்லாமல் வந்து ஜுவல்லரி, காஸ்டியூம் ஸ்டைலிங், அது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம். யார்கிட்ட போய் என்ன கேட்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். ஜுவல்லரிக்கு ரெண்ட் எடுக்கணும்னா எங்கே போகலாம், காஸ்டியூம் ஸ்டைலிங் எங்கே பண்ணலாம், ப்ளவுஸ் எல்லாம் எங்கே ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். பிரைட் இங்கே வந்தாங்க அப்படின்னா டாப் டு டோ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நேரம் வெறும் பிரைட்ஸ் மெய்ட், பார்ட்டி மேக்கப், பேபி ஷவர், ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட் அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ க்ரூம்க்கும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம க்ரூம் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். ஸோ க்ரூமோட மேக் ஓவரும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங்லலாம் கூட காஸ்டியூம் ஸ்டைலிங் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, ஜஸ்ட்டு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எனி ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல்லேருந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு, இன்னும் கரியரே ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா மேக்கப் ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நல்லா இப்போ ப்ளூமிங்காக இருக்குது இந்த ஃபீல்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து, நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறமும் உங்களை வந்து உங்கள் கூட டச்லேயே இருந்து உங்களுக்கு எதுலெல்லாம் நீங்கள் லேகிங்காக இருக்கீங்க, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸும் ஆஃப்டர் தி கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ ஒரு கம்ப்ளீட் உமன் ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக கண் முழிச்சு வேலை பார்க்குற ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ரொம்ப நேரம் கண் முழிச்சதுனால டார்க் சர்க்கிள்ஸ் நிறையா வரும். அந்த டார்க் சர்க்கிள்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு பொட்டேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ரப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது இல்லாமல் பிரைட் டு பியாக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே நிறையா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். நல்லா ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்ட்ரெஸ் நிறையா எடுத்துக்கூடாது அண்ட் நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஆன் த பிக் டேயில் நல்லா அழகாக தெரிவிங்க. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்ன
மாதிரி ஒரு விமன் இன்னொரு ப்ரொஃபஷனல்ல இருந்து இந்த மேக்கப் ஃபீல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட்ஸை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ அண்ட் விமன் ஆண்டர்ப்ரனராக ஷைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலி. ஜனனி மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி இதோட ஃப்யூச்சர் பிளான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் அண்டர் ஒன் ரூஃப். ஸோ ஒரு பிரைட் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரீ பிரைடல் சர்வீசஸ் லைக் ஃபேஷியல், எவ்வளோ வாட்டி ஃபேஷியல் பண்ணணும், பெடிக்யூர், மெனிக்யூர், மெஹந்தி அண்ட் பிரைடலுக்கு தேவையான அந்த மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் என்னென்ன லுக் க்ரியேட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லுக்ஸ், சாரீ, காஸ்டியூம் ஸ்டைலிங், ஜுவல்லரிஸ், இது எல்லாமே வந்து இங்கே கொண்டு வர மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பிரைட் டு பியாக இருக்கீங்க அப்படின்னா ஜனனி மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இங்கே கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜனனி மேக்கப் ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கேகே நகர் எம்ஜிஆர் மார்க்கெட் ரோட்டில் இருக்குது. இது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டுடியோ ஸ்பேஸ். இது இங்கே வந்து மேக்கப் அண்ட் ஃபோட்டோஷூட் ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணும்போதே இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பிரைட்ஸ்க்காக இருந்தாலும் சரி அண்ட் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து பிரைட்ஸ்க்கும் கொடுப்போம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியோட தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு மேக்கப் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் பிரைடல் ஈவெண்ட் மேக்கப்க்கு வேணும்னாலோ, பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், செல்ஃப் க்ரூமிங் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் என்னை எப்போவுமே காண்டாக்ட் பண்ணலாம். என்கிட்ட பிரைடல் பேக்கேஜஸும் சரி அண்ட் கோர்ஸ் ஃபீஸும் சரி எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.